Hello everyone, இப்போ நம்ம 9th classல chapter first formula பார்க்கலாமா? formula வந்து நம்ம Venn diagram யூஸ் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். first subset அப்படினா இது ஒரு செட் Aன்றது ஒரு செட் அதுக்குள்ள இன்னொரு செட் இருக்கு அப்படினா அதுதான் நம்ம சப்செட்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் commutative property. இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? A union B is equal to B union A. இப்போ நம்ம வந்து A யும் B யும் ஆட் பண்றோம் அப்படினா A union B. So A union B ன்னு போட்டாலும் A யும் B யும் தான் ஆட் பண்ணுவோம். B union A னாலும் B யும் A யும் தான் ஆட் பண்ணுவோம். அப்ப ஈக்குவல் டா. So this is verified. ஓகேவா? Next A intersection B. A intersection B னா A க்கும் B க்கும் பொதுவா உள்ள term. இந்த term வந்து பொதுவா இருக்குமா? So A intersection B னாலும் B intersection A னாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான். So equal to. So இந்த ஃபார்முலா என்ன commutative property ஓடது? A union B is equal to B union A. A intersection B is equal to B intersection A. Next distributive property. C is equal to A intersection B union A intersection C. அதாவது B union C first bracketல கொடுத்துட்டாங்க. இப்போ A intersection A வை வச்சு இந்த A வை வச்சு B க்கும் C க்கும் இன்டர்செக்ஷன் பண்ணி அதை யூனியன் பண்ணனும். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா வேலையை பிரிச்சு கொடுக்கிறது. அதாவது A இன்டர்செக்ஷன்ற வேலையை B க்கும் C க்கும் பிரிச்சு கொடுத்து அதை ஆட் பண்றோம். ஓகேவா? இப்போ வந்து எப்படின்னு பார்க்கலாமா? B union C அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து bracketல தான் இருக்கும். B union C. B யையும் C யையும் ஆட் பண்ணனும். யூனியன் பண்ணோம்னா இந்த டேர்ம் ஃபுல்லா நமக்கு போகுமா? இங்க என்ன சொல்லிருக்காங்க? A intersection. இந்த B union C க்கும் A க்கும் பொதுவா எந்த டேர்ம் இருக்கு? அதை எழுத சொல்லிருக்காங்க. அப்ப இந்த டேர்ம் தான் நமக்கு பொதுவா இருக்கு. இந்த டேர்ம் நமக்கு பொதுவா இருக்கா? சோ இந்த டேர்ம்க்கு மட்டும் நம்ம கலர் கொடுக்கணும். இந்த சைடு என்ன சொல்லிருக்காங்க? A இன்டர்செக்ஷன் B. A க்கும் B க்கும் பொதுவா இந்த இருக்கு, இந்த இருக்கா? A க்கும் B க்கும் பொதுவா இந்த டேர்ம் இருக்கும். அதே இது A க்கும் C க்கும் பொதுவா இது இருக்கும், இந்த டேர்ம் இருக்குமா? நமக்கு இது என்ன சொல்லிருக்காங்க? யூனியன் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம யூனியன் பண்ணி வர ஆன்சரும் A இன்டர்செக்ஷன் B union C வர ஆன்சரும் சேம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் B இன்டர்செக்ஷன் C ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இங்க நம்ம எப்படி யூனியன் கண்டுபிடிச்சோமோ அது மாதிரி இங்க இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷனா ரெண்டுக்கும் பொதுவா உள்ளது A யூனியன் டா. A க்கும் A யையும் B இன்டர்செக்ஷன் C யையும் ஆட் பண்ணனும். சோ A டேர்ம் ஃபுல்லா நமக்கு கவர் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன சொல்லிருக்காங்க? A union B. A வும் B யும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க நமக்கு. இப்போ இந்த A ஃபுல்லா கவர் ஆயிடும், B யும் கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் A union C ன்னு சொல்லிருக்காங்க. A யும் C யையும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ இது A க்கும் B யும் இந்த ரெண்டு டேர்ம்லயும் A யும் C யும் இந்த ரெண்டு டேர்ம்லயும் எது பொதுவா இருக்கோ அதை எடுத்து சொல்லிருக்காங்க. நமக்கு A வே பொதுவா இருக்கா? சோ வந்து A அப்படியே வச்சுக்கலாம். வந்து எது பொதுவா இருக்கு? A union B ல வந்து இந்த A union B ல இந்த ஃபார்மும் A union C அது வந்து இந்த ஃபார்ம். சோ நமக்கு இதெல்லாம் காமனா இருக்கு.